அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 14/5/2025 புதன்கிழமை இரவு 11:20 குரு பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். குரு பகவான் ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நாம் சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி அப்படின்னாலே பயப்படுவோம். ஆனால் குரு பயிற்சி அப்படின்னாலே நமக்குள்ள ஒரு சுறுசுறுப்பு வரும். குரு பயிற்சி அப்படின்னாலே நமக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருப்போம். குரு பகவானால் நமக்கு நிச்சயமாக நல்லதே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கும். அந்த நம்பிக்கைக்கு பார்த்திங்கன்னா, இந்த 5 ராசிகள் ரொம்பவே அமோகமான வரவேற்பை பெற்றவர்களாக இருக்காங்க. அந்த 5 ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. நம்ம சேனல் சார்பாக அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கோம். ரூபாய் 30 மட்டும் செலுத்தினால் போதும். அந்த திட்டத்தில் நீங்கள் சேர விரும்பினாலும், ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கு வரும் கல்வியாண்டில் நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு தேவையான கல்விக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்க நினைத்தாலும், ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க நினைத்தாலும், பூஜை பொருட்கள் வாங்க நினைத்தாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ இந்த குரு பயிற்சியால் அதீத பலன்களையும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய 5 ராசிகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்மம், துலாம், தனுசு, கடகம், கும்பம். இந்த 5 ராசிக்காரர்களுக்கும் பணவரவு அமோகமாக இருக்கும். சம்பள உயர்வு ஏற்படும், கடன் தீரும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், கணவன் மனைவி பிரச்சனை தீரும், பிரிந்த தம்பதிகள் கூட ஒன்று சேருவாங்க. தொழிலில் இதுவரைக்கும் உங்களுக்கு தோல்வி இருந்துச்சுன்னா இனி வரக்கூடிய காலகட்டங்களை எல்லாமே உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. இந்த 5 ராசிக்காரர்களும் புதிதாக எக்காரணம் கொண்டும் கடன் வாங்காதீங்க. கடன் வாங்காமல் சமாளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையோட அடுத்த நிலைக்கு நீங்கள் கண்டிப்பாக போவீங்க இந்த குருவோட அருளால். இந்த குருவோட அருளை பெறுவதற்கு இன்னொரு பரிகாரமும் செஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளுமே காலை எழுந்ததும் உங்கள் குலதெய்வத்துக்கு முன்னாடி ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வச்சு குலதெய்வத்தை மனதார வழிபட்டீங்க அப்படின்னா குருவின் அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.